வீடியோடைய டைட்டிலில் நீங்கள் பாருங்கள், ரீஸ்டார்ட் யுவர் லைஃப் இன் 2026. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 2026 உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது, உங்களுக்கு அப்படியே சந்தோஷம் தர்ற மாதிரி, உங்களுக்கு அப்படியே மகிழ்ச்சி தர்ற மாதிரி டைம் பாஸ் ஆகிற வீடியோ இது கிடையாது. உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் ஆகிற வீடியோ தான் இது இருக்கும். டைம் பாஸ் பண்ணுற மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா விஜே சித்துலாக நீங்கள் பார்த்துருங்க, இர்ஃபான் யூஸை பார்த்துங்க, டைம் போகிறது உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மைண்ட் யூஸ் ஆகும், இது கிளாமராக இருக்காது. ஏன்னா growth is not glamorous. வளர்ச்சி என்பது அது ஜொலிக்கக்கூடியது கிடையாது, அது பிரகாசமாகக்கூடியது கிடையாது. உங்களுடைய கோல் எதை நீங்கள் அடைய போறீங்களோ அதான் பிரகாசமானதாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸ் இருக்க, இந்த போகிற ப்ராசஸ் இருக்க ரொம்ப போரிங்காக இருக்கும், ரொம்ப 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 போரிங்காக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். நீங்கள் வளர்ச்சியோட இந்த ப்ராசஸில் இருப்பீங்களே, அந்த வளரக்கூடிய இந்த ப்ராசஸ் இருக்க ரொம்ப போரிங்காக, ரொம்ப தலைவலியாக இருக்கும். அதனால் இது கிளாமரஸாக இந்த வீடியோவும் கிடையாது, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்ஸ் இருக்க அதுவும் கிளாமராக இருக்காது. உங்களுக்கு தலைவலியை கொடுக்குற பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். முதலாவது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர வேண்டும்னா நீங்கள் இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 விஷயத்துலையும் நீங்கள் வளரணும். நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு பகுதியில் மட்டும் வளர்ச்சி இருக்குன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, அதுக்கு பேர் வீக்கம், அதுக்கு பேர் நோய். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் வளர்ந்துட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வளரலை, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் வாழ்க்கையோட இந்த 6 பகுதிகளிலும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கணும். முதலாவது ஃபிசிக்கல் க்ரோத். ஃபிசிக்கல் க்ரோத்னா என்ன? உங்களுடைய உடலை நீங்கள் பலப்படுத்தணும். நீங்கள் தங்கக்கூடிய, நீங்கள் இருக்கக்கூடிய முதல் வீட்டு உங்களுடைய உடம்பு தாங்க. அந்த உடலை நீங்கள் பலப்படுத்தணும், உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கூட்டணும், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஸ்டெமினாவை நீங்கள் கூட்டணும். அதுக்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? 2 விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். முதலாவது, நீங்கள் இதை சாப்பிட்றீங்களோ, 2வது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் உங்களுக்கு விளையாட பிடிச்சிருக்கா விளையாடுங்க, உங்களுக்கு ஜிம்முக்கு போக பிடிச்சிருக்கா ஜிம்முக்கு போங்க. ஆனால் டெய்லி 45 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உங்களுடைய உடம்புல ஏதாவது முன்னேற்றம் தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் உங்களுடைய உடம்புக்காக வேண்டி செலவு பண்ணியே ஆகணும். பெரிய வெறுக்கத்தக்க விஷயம் தான் இது. உங்களுக்கு பிரியமே இருக்காது, விருப்பமே இருக்காது, இருந்தாலும் நீங்கள் செஞ்சு ஆகணும். 2வது விஷயம், ஃபைனான்ஷியல் க்ரோத். ஃபைனான்ஷியல் க்ரோத்னா என்ன? பொருளாதார ரீதியிலாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்கணும். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அடுத்த மாதம் ஒரு 12,000 ரூபாவது இருக்கணும் உங்கள்கிட்ட. இதாங்க 2,000 ரூபா உங்களுடைய மாதத்தில் நீங்கள் க்ரோத் அடைஞ்சிருக்கீங்க. அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அது சம்மந்தமாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் 2-3 புக் சொல்கிறேன், அந்த 2-3 புக்கை முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா அதனுடைய ஆடியோ புக்கை நீங்கள் கேளுங்க. நான் ஆடியோ புக்கை நீங்கள் கேட்டிங்கன்னா போரிங்காக தான் இருக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்கை நீங்கள் வாங்கிடுங்க. முதலாவது சைக்காலஜி ஆஃப் மணி, 2வது ரிச் டேட் அண்ட் புவர் டேட், அதே மாதிரி திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த 3 புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிங்க, உங்களுக்கு தானாக கிளியாரிட்டி கிடைக்கும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பொருளாதாரத்தை பற்றி உள்ள நாலேஜை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது சம்பந்தமான பாட்காஸ்ட்டை நீங்க பார்க்கலாம். அரவிந்த் சாமியும் கோபிநாத்தும் சமீபத்துல பேசியிருக்காங்க, அந்த வீடியோ கூட நீங்க பாருங்க. 2 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்காங்க, அவ்வளோ பிரோஜனமா இருக்கும் அந்த வீடியோல. நீங்க பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, பார்க்குற விஷயத்த குறிப்பிடுங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சின்ன பொட்டி கடையை கூட வச்சுருந்தாலும் அவங்கள்ட்ட போய் பேசுங்க. நீங்கள் இங்கேருந்து பொருள் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு செய்கிறீங்க, எவ்வளோ சேமிக்கிறீங்க, உங்களுடைய கடை எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, இந்த மாதிரி கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் ஃபைனான்ஷியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1 2 முடிஞ்சுது. அடுத்த 3வது நாலேஜ் க்ரோத். நாலேஜ் க்ரோத்னா என்ன? உங்களுடைய கல்வியை, உங்களுடைய நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? 2 விஷயத்தை செய்யுங்க. முதலாவது ஒரு புக்கை எடுத்து படிங்க, புக் படிங்க. 2வது விஷயம், நீங்க யூடியூப்ல எது பிரயோஜனமான விஷயத்தை பார்க்குறீங்களோ அதை எழுதுங்க, அவ்வளவுதான். ஒரு நோட் வாங்கிட்டு நீங்க எது பிரயோஜனமானது படிக்கிறீங்களோ அல்லது பார்க்குறீங்களோ யூடியூப்ல, அதை எழுதுங்க. அதை எழுதிங்கன்னா உங்களுடைய நாலேஜ் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இந்த க்ரோத் முக்கிய ஸ்பிரிச்சுவல் க்ரோத். உங்களுடைய உடம்பை பலப்படுத்திட்டீங்க, பொருளாதார ரீதியிலாகவும் நீங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுடைய அறிவும் வளர ஆரம்பிச்சுட்டு. ஆனா உங்களுடைய மனசு பலவீனமா இருக்குன்னா நீங்க வாழ்க்கையில தோத்து போயிருவீங்க. அதனால உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய ஸ்பிரிட்டை நீங்க பலப்படுத்தணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? எப்படி நம்முடைய உடல் நோய்வாய்ப்படும் போது மெடிசன் அவசியமோ அதே மாதிரி தான் நம்முடைய மனசு நோய்வாய்ப்படும் போது அதுக்கு மெடிடேஷன் அவசியம். குறைஞ்சது 10 மினிட்ஸ் நீங்க செய்ய வேண்டியது மெடிடேஷன் செய்யுங்க.
மெடிடேஷன் என்ன செய்யலாம், நீங்க தனியா 10 நிமிஷம் இப்படி உட்காருங்க, ஃபோன் எதுவுமே இல்லாம உங்க கூடயே நீங்க 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த 10 நிமிஷம் காலப்போக்கில் 20 நிமிஷம் ஆக்குங்க. கடைசியாக நீங்க 1 மணி நேரம் இதை ஆக்குங்க. இந்த 1 மணி நேரம் நீங்க ஆக்குறது, 1 மணி நேரம் நீங்க தனியா எதுவுமே செய்யாம இருக்கிறது இருக்க, நீங்க இதை வேஸ்ட் ஆக்கலைங்க. நீங்க உங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா? நீங்க கோடிக்கணக்கான பேர் யார் ஃபோன் இல்லாம 5 நிமிஷம் கூட உட்கார முடியாதோ நீங்க அவங்களை விட முன்னேறிட்டு இருக்கீங்க. அவங்களை விட உங்களுடைய ஸ்பிரிட், உங்களுடைய ஆத்மா உறுதியாயிட்டே இருக்கு. அதனால 10 நிமிஷமாவது குறைஞ்சது ஸ்டார்டிங் ஆக நீங்க தனியா உட்கார்ந்து உங்களுடைய சிந்தனையை பாருங்க, உங்களுடைய மூச்சுல கவனம் செலுத்துங்க, இல்லைன்னா சும்மாவே உட்காருங்க, அவ்வளவுதான். சோசியல் growthனா உங்களுடைய சரௌண்டிங்ல நெகட்டிவான ஆட்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க யார் வேணா இருக்கலாம், அவங்களை விட்டும் தூரமாகுங்க. யாராவது பாசிட்டிவான ஆளை தேர்வு செய்ய கிளம்புங்க, அவ்வளவுதான். அவங்க யார் பேசுறது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குமோ, யார் பேசுறது உங்களுக்கு வெற்றியை தர்ற மாதிரி இருக்குமோ, வாழ்க்கையில லாங் டர்ம்ல உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை கூட சேர்த்துருங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த நெகட்டிவாக பேசுற 300 பேர் இருந்தாலும் அவங்கள தூரம் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் சோசியல் growth. சோசியல் growth நிறைய பேரை சேர்க்கறது கிடையாது. உங்களுக்கு 1 டன் குப்பை கிடைக்குது, பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. ஆனா ஒரே ஒரு துண்டு வைரம் கிடைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டமா போயிடும். அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குப்பைகளை நீங்க தூரமாக்கிட்டு டைமண்டை நீங்க தேர்வு செய்யுங்க. அதுக்கு நீங்க தேட கிளம்புங்க முதல்ல. அதுக்கு அடுத்த ஸ்கில் growth. உங்களுடைய ஏதாவது ஒரு ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணுங்க. 2026 ஸ்டார்டிங்ல இருக்கிறீங்க, 2027 வரும்போது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும். ஒரு ஸ்கில் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்க வேண்டும். அது என்ன ஸ்கில் என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும். 2027ல உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் நீங்க என்னென்ன கத்துக்கலாம். இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே சைக்காலஜி வீடியோ நான் போடுறேன். இதுக்கு நீங்க டிகிரியில வாங்கணும் அவசியம் கிடையாது, உங்களுடைய நாலேஜ் தான். நீங்க எப்பாவது யார்கிட்டயாவது பேசும்போது உன் டிகிரியை காட்டுன்னு கேட்பாங்களா? உங்களுடைய பேச்சை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய ஆற்றலை தான் அவங்க கவனிப்பாங்க. அதனால உங்களுடைய ஸ்கில், ஏதாவது ஒரு ஸ்கில், சைக்காலஜி நீங்க கத்துக்கலாம், எடிட்டிங் கத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த ஒரு வீடியோவை நீங்க ப்ளே பண்ணிட்டு நீங்க பேசிட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணா வியூஸ் வருதோ வரலையோ, வியூஸ் வரவே வேண்டாங்க, ஒரு வியூஸ் கூட வர வேண்டாம். ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டுங்க பாருங்க. இப்போ நீங்க 2026ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, தப்பாவே உளறீங்க. ஆனா 2027ல உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் எங்க போயிருக்கும்? டெய்லி நீங்க ஒரு வீடியோவை பேசி அப்லோட் பண்றீங்கன்னா எங்க போயிரும் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்? நினைச்சு பாருங்க. அதனால ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. சுருக்கமா சொல்லிடுறேன், பிசிக்கல், ஃபைனான்சியல், நாலேஜ், ஸ்பிரிட், சோசியல் ஸ்கில், இந்த எல்லா ஸ்கில்லையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. திருப்பியும் ஞாபகப்படுத்திடுறேன், growth is not glamorous. இந்த விஷயம் செய்யறது ஃபுல்லாம உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும், ஆனா உங்களுடைய லைஃப் ரீஸ்டார்ட் ஆயிரும். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.